எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க காயு. இது நம்ம பாட்காஸ்ட் பாக்கெட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. வாழ்க்கை ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். அது கூட சேர்ந்து நாமும் ஓடிக்கிட்டே தான் இருப்போம். இந்த ஓட்டத்துல நமக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள்ல சில முக்கியமான விஷயங்கள மறந்துடுறோம். அந்த மாதிரி நாம மறந்த கவனிக்க தவறிய சில விஷயங்களை தான் நம்ம பாட்காஸ்ட்ல பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பேச போற டாபிக் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆனது தான். பட் உங்க மனசுக்கும் உங்க மைண்டுக்கும் உள்ள இருக்கிற ரீசெட் பட்டனை கண்டிப்பா பிரஸ் பண்ணுங்க. அது என்னன்னா, எதிர்மறையான எண்ணங்களின் புரிதலோடு நேர்மறையான எண்ணங்களுக்கு திரும்புதல். சிம்பிளா சொல்லணும்னா, a spot shift from negative thoughts to positive thoughts. சில நேரங்கள்ல நம்ம ஒரு பயங்கரமான உத்வேகத்துல இருப்போங்க. பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும், பாசிட்டிவா தான் பேசணும், பாசிட்டிவான விஷயங்களையே உருவாக்கணும்னு. அப்போ ஒரு கேள்வி வரும், பாசிட்டிவான ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணணும்னா பாசிட்டிவான விஷயங்களை நமக்குள்ள உருவாக்கணுமா? நிறைய பேர் சொல்றாங்க, பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது நமக்குள்ளேயே தான் இருக்கு, அதை நம்ம புஷ் பண்ணி உருவாக்கணும்னு அவசியம் இல்லை, மாறாக நெகட்டிவ் தாட்ஸை தான் நம்ம உருவாக்குறோம்னு. அது எப்படிங்க? எல்லாமே நம்மளுடைய எண்ணங்கள் தானே. ஸோ இதை பத்தி கொஞ்சம் டீப்பா நமக்குள்ள ஒரு புரிதல் வரணும்னு நான் நினைக்கிறேங்க. இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற சில விஷயங்களை உதாரணமா சொல்லலாம்னு நினைக்கிறேங்க. நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு நாய்க்குட்டி ஓடி வந்து உங்க காலை சுத்தி சுத்தி விளையாடுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஒரு சிரிப்பு, ஒரு ரசிப்பு, யோசிக்காமலேயே வரும் ஒரு வார்மான ஃபீலிங். அதே மாதிரி நீங்க உங்க வீட்டுல அன்பா வளர்த்த ரோஜா செடி ஒரு நாள் பூ பூத்திருக்கு. அதை பார்த்ததும் அந்த நிமிஷத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு பூரிப்பு, ஒரு சாஃப்டான வார்ம்னஸ் நேரடியா உங்க மனசுக்குள்ள எழும். இந்த ரெண்டு சூழ்நிலையும் இமேஜின் பண்ணுங்க. அந்த நாய்க்குட்டி உங்ககிட்ட வந்ததுமே இதை ரசிக்கலாமா, இதுக்கு மேல லவ்வை நான் காட்டலாமான்னு யோசிச்சிங்களா? அதே மாதிரி என் பூச்செடி பூத்துருச்சு, நான் ஹாப்பியா இருக்கணுமா, என் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணுமான்னு நீங்க யோசிச்சிங்களா? இல்லையே. இது எல்லாமே நேரடியா வந்த உணர்வுகள், யோசிக்காமலே வந்த ரியாக்ஷன்ஸ். சரிங்க, இதே மாதிரி இன்னொரு சாதாரண இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷனை பார்ப்போமா? நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்புறீங்க, ரிப்ளை கொஞ்ச நேரம் வரல. இது நார்மல் தான். அவங்க பிஸியா இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம், இல்ல போனை பார்க்காம கூட இருக்கலாம். ஆனா நம்ம மனசு எப்படி ரியாக்ட் பண்ணும்? சரி வரட்டும் அப்படின்னு காமா இருக்குமா? இல்ல, உடனே அன்னெசரி क्वेश्चंस ஆரம்பம். ஏன் பண்ணல? என்னவா இருக்கும்? நாம ஏதாவது தப்பா சொல்லிட்டோமா, அல்லது அவாய்ட் பண்றாங்களா? அந்த ஒரு சிம்பிள் டிலேக்காக நம்ம மைண்ட் டென்ஷன் உருவாயிட்டு இருக்கும். ரெஸ்ட்லெஸ்ஸா போனை அடிக்கடி எடுத்து செக் பண்றது, வேற வேலையும் சரியா செய்யாம இருக்கிறது, சில நேரங்கள்ல அதுல ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணிடுறது. அப்படின்னா இந்த சிச்சுவேஷனை யார் உருவாக்குறது? அது சிச்சுவேஷனா இல்ல நாமளே உருவாக்கிக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பேசின 2 எக்ஸாம்பிள்ல ஒரு ஃபீலிங்ஸ் இயல்பா அதுவா வெளிவந்தது, ஒரு ஃபீலிங்ஸை நாமளே உருவாக்கிக்கிட்டது. சோ பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ள இயல்பாவே இருக்குங்க. அது நம்ம வெளிப்படுத்துற ஒரு நேச்சுரல் ஃபீலிங்ஸ். ஆனா நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எண்ணங்களை நம்ம அதிகமா இன்வால்வ் ஆகி திங்க் பண்ணும்போது நாமளே உருவாக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நமக்குள்ள வரக்கூடாதுன்னு தோணலாம். அது முழுக்க தவறு இல்லைங்க. வாழ்க்கையில சில நேரங்கள்ல கடுமையான சூழ்நிலை, ஒரு அதிர்ச்சி, ஒரு தனிமை, அதை நாமளே கடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தள்ளப்படுவோம். அந்த நேரத்துல வர்ற சிறிய பயம், அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நம்மள கவனமா அந்த நிலையை கடக்க உதவும். ஆனா அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமான சிச்சுவேஷனை எப்பவுமே நம்ம ஃபேஸ் பண்றது இல்ல, வாழ்வா சாவான்னு சொல்லிட்டு டே டு டே லைஃப்ல. அதனால மோஸ்ட்லி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் உதவி செய்யறத காட்டிலும் நமக்கு தடையாதான் இருக்குன்னு சொல்லுவேன். அப்போ ஒரு கேள்வி வரும், நெகட்டிவ் தாட்ஸே இல்லாம ஒரு மனிதனால இருக்க முடியுமா அப்படின்னு. நெகட்டிவ் தாட்ஸே வரக்கூடாது, அதற்கான எண்ணங்களை நம்ம முழுசா நிறுத்தணும் அப்படிங்கிறது நம்ம எய்ம் இல்லைங்க. நமக்குள்ள உருவாகிற எண்ணங்கள் தொடர்பான சிந்தனைகளுக்கான நேரங்களை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். நம்ம மனசுல எப்பவுமே எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது கூட சேர்ந்து பயணமும் பண்ண வேண்டாம். ஒரு தாட் வந்துட்டா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, உயிர் கொடுத்து, ஃபீலிங்ஸ் கொடுத்து அதோட பாதையை பின்தொடர ஆரம்பிச்சா நம்மளை எங்கேயோ இழுத்து கொண்டு போய் விட்டுடுங்க. யோசிக்கிறத திடீர்னு முழுக்க நிறுத்த முடியாதுங்க. ஆனா யோசிக்கிற நேரத்தை மெதுவா படிப்படியா குறைக்க முடியும். அதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் அதிக நேரம் சிந்தனையிலேயே இல்லாம ஒரு லைட்டா ஹாப்பியான நிலையில வாழ முடியும்.
இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இதுக்காக நீங்க ரொம்ப ட்ரை பண்ணணும்னு இல்லைங்க. ஜஸ்ட் கான்சியஸா இருக்கீங்களா, அது போதும். ஒரு விஷயம் உங்களுக்கு டென்ஷன், படபடப்பு, குழப்பம், கோபம் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்குதுன்னா ஜஸ்ட் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்க. அந்த செகண்ட்ல உங்களுக்குள்ளேயே சில சிம்பிள் क्वेश्चन கேட்டுக்கோங்க. இந்த தாட்டுக்கு ரிலேட்டடா ஏதாவது உண்மையான சம்பவம் இப்ப நடந்துச்சா? இதனால எனக்கு டைரக்டா ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சா? நான் யாரையாவது காயப்படுத்தினேனா, இல்ல என்ன யாராவது காயப்படுத்திட்டாங்களா? உங்களோட இந்த क्वेश्चंஸ்க்கு பெரும்பாலும் ஆன்சர் நோன்னு வந்துச்சு அப்படின்னா நீங்க அதிகமா தான் சிந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு அறிகுறியா எடுத்துக்கலாங்க. அந்த செகண்ட்ல உங்க மனசுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கணும். எப்படி அப்படின்னா, நான் தேவையில்லாம திங்க் பண்றேன், எதுவுமே ரியாலிட்டியில இல்ல, இப்ப எனக்கு எதுவுமே நடக்கல, இது வெறும் திங்கிங் தான். அந்த ஆர்டர், அந்த ஒரு அலர்ட் உங்க மனச உடனே ஒரு கான்சியஸ்க்கு கொண்டு வருங்க. ரைட்டான பாதைக்கு டர்ன் பண்ணிவிடும். நாம தேவையில்லாம தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் நம்ம பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு. அந்த ஒரு செகண்ட்ல இந்த புரிதல் நம்ம மனசுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மள மத்த அன்னெசரி திங்கிங்ல இருந்து அதுவே அந்நியப்படுத்தி வச்சிருவோங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க பிரசன்ட்ல இருக்கீங்களா அப்படிங்கறத மட்டும் பாருங்க. நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கோ இனி நடக்க போற விஷயத்துக்கோ உணர்வுகளை கொடுக்க வேண்டியது இல்லைங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மள சிந்தனைகளோட மல்லு கட்டுறோமோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அதிகமாயிட்டே போகுங்க. ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு தெளிவின்மை, மன அழுத்தம், கன்ஃபியூஷன் வந்துருச்சுன்னா அதோட காரணம் ரொம்ப சிம்பிள்ங்க. உங்க சிந்தனை பல விஷயங்களை கிளறி உங்க மனசை கலங்கலாக்குதுன்னு தான் அர்த்தம். ஒரு தாட் வரும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுடணும். அல்லது அதுக்கான ஒரு கிளாரிட்டியை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது தானாவே வந்து தானாவே போயிடுங்க. டைரக்டா சொல்லணும்னா, தெளிவுதான் மனிதனின் இயல்பான மனநிலை. மனதை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும். இந்த டாபிக் இங்க பேசும் பொழுது எனக்கு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருதுங்க. ஒரு புக்ல படிச்சேன். அது என்ன அப்படின்னா, ஒரு வீரன் ஒருத்தன் இருந்தானா, அவனுக்கு சொர்க்கம் நரகம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி. சரி, இத பத்தி கேட்கறதுக்கு ஒரு துறவிய பார்க்க போலான்னு போறாரு. போற டைம் துறவி தியானத்துல இருக்காரு. துறவி தியானத்துல இருந்து வர வரைக்கும் வீரனுக்கு பொறுமை இல்ல. உடனே துறவி கிட்ட போய் அவர் சத்தமா காதுல விழுற மாதிரி, சொர்க்கம் நரகம் இதோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டாராம். இந்த சத்தத்தை கேட்டு துறவி கண்ணை முழிச்சு பார்த்தாராம். பார்த்துட்டு ஒரு ஏளனமான சிரிப்பு. வீரன் கிட்ட கேட்டாராம், நீ யாரு, எங்க இருந்து வர? உன்னை பார்க்கவே எனக்கு ஆக்சுவலி பிடிக்கல. உன்னோட தேவையில்லாத क्वेश्चंஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணணுங்கிற அவசியமும் இல்ல. என் டைமை வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபோர்ஸா பேசிட்டாராம். இத கேட்ட வீரனுக்கு சரி கோவம் வந்துருச்சு. என்ன பார்த்து நீங்க எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாளை எடுத்து துறவியோட கழுத்தை வெட்ட போனாராம். அந்த சமயத்துல துறவி வீரனை நேரா பார்த்து சொன்னாராம், சிரிச்சுக்கிட்டு, இதுதான் நரகம் அப்படின்ட்டு. உடனே வீரன் உறைஞ்சு போயிட்டாராம். தான் கோபத்தோட பிடியில இருக்கோங்கிற புரிதல் அவருக்கு வந்துச்சான். கோபம், ஆத்திரம், வெறுப்பு இதெல்லாம் வச்சிட்டு இருக்க என் மனசுதான் எனக்கான நரகத்தை உருவாக்குது அப்படிங்கறத அவர் ரியலைஸ் பண்ணாராம். இத சொல்ல வந்த துறவிய நம்ம வெட்டியிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சான். உடனே வாழை கீழே போட்டுட்டு அந்த துறவி கிட்ட போய் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாராம். உடனே துறவி சிரிச்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு சொன்னாராம், இதுதான் சொர்க்கம் அப்படின்னு. சம்டைம்ஸ் நம்ம மனசு ஒரு டார்க்கான ரூம் மாதிரி இருக்குங்க. அந்த ரூம்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பெரிய முயற்சி எல்லாம் வேண்டியதில்லை, ஒரு சின்ன விளக்கே போதுமானதா இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பேசின அந்த 1 செகண்ட் பாஸ் டெக்னிக் கண்டிப்பா ஒரு குட்டி லைட்டா இருந்து உங்க லைஃப்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும்னு நான் நம்புறேன். நெகட்டிவான சிந்தனைகள் நம்ம வாழ்க்கையை டிஃபைன் பண்றது இல்லைங்க, அது ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி. அதை புரிஞ்சு டிசால்வ் பண்ற அந்த ஜென்டில் அவேர்னஸே நமக்கு போதும். சீக்கிரம் நம்மளோட இயல்பான நிலைமைக்கு திரும்ப முடியும். உங்க மனசு காமான நிலைமைக்கு வர்றது, உங்க எனர்ஜி லைட்டான வைப்ரேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுறது எல்லாமே ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல உங்க மைண்டோட நீங்க ஃபைட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்சர்வ் பண்ணி அதோட வெயிட்டை ரிலீஸ் பண்ணாலே போதும். இன்னைக்கு நம்ம பேசுனதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனோ ஒரு புஷ்ஷோ இல்லைங்க, இது ஒரு இன்னர் ரிமெம்பரிங்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா இந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய டாபிக்கோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க காயு. இது நம்ம பாட்காஸ்ட் பாக்கெட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. விரும்புவதை மட்டுமே நினைப்போம், விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறட்டும். அடுத்த ஆடியோவில் சந்திப்போம்.